நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்யகிருஷ்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசரசித்தமத்யாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜி நிகழிதம் யாவலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் புய ஏவாஸ்து புயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்வுடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒருத்தியாய் பெண்பிள்ளையாய் ஆடி மாதத்திலே பூர திருநக்ஷத்திரத்திலே பூமாதேவியினுடைய அம்சமாக அவதரித்தவள் ஆண்டாள். அவ்வாண்டாளனுடைய அனுகாரம் பாவனா பிரகர்ஷம் திருப்பாவைன்னு சொல்லப்படுகிற 30 பாசுரங்கள். கண்ணனெம்பெருமானை அடைய வேணும், கிட்ட வேணும், சம்ஸ்லேஷிக்க வேணும் என்பதாக நினைத்து அவனை பற்றி கதைகளை கேட்டு அந்த எம்பெருமானோடு சேர வேணும் என்று துடித்து சிறு வயதிலேயே பிஞ்சாய் படுத்தவள் என்று சொல்லும்படியாக ஞான முதிர்ச்சியிலே இருந்தவளாக அனுகாரத்தாலே பாசுரங்கள் பாவை என்று சொல்லும்படியாக திருப்பாவை என்று மார்கழி மாதத்தே 30 நாளும், அதாவது பாவ நோன்பு நோர்த்தாள் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த விஷயமே. அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் அனுகிரகித்ததான இந்த பாசுரங்கள் பாதகங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது. பரமன்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய திருப்படி நிலைகளை காட்டக்கூடியது. அந்த பரமனே உத்தமன், அந்த பரமனே நாராயணன் என்று சொல்லும்படியாகத்தான் அத்தனை பாசுரங்களும் அமைந்துள்ளது. இதற்கு வியாக்கியானங்கள் அருளியிருக்கிறதான பெரியவாச்சான் பிள்ளை என்ன, அழிமணவாளப் பெருமாள் நாயனார் என்ன, மேலகோட்டை ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமிகள் என்ன, இப்படி 3 மகாச்சாரியர்களும் 4 வியாக்கியானங்களை அருளியுள்ளார்கள். ஏன்னா 3000 படி பெரியவாச்சான் பிள்ளை கொடுத்தது, 6000 படி அழிமணவாளப் பெருமாள் நாயனார் அருளி செய்தது, 2000 படியும் 4000 படியும் ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமிகளாலே அருளி செய்யப்பட்டது. ஆக 30 நாளும் 30 பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கூடியுள்ளோம். தினமும் ஒரு பாசுரம். மார்கழி என்று தொடங்கி வையம் ஓங்கி ஆழி மாயனை புல்லு கீச்சு கீழ்வானம் தூமணி நோத்து கத்து கணைத்து புள்ளின் முன்கள் எல்லே நாயகனாய் அம்பரமே உந்து குத்து 30 ஏத்த மங்கண் மாறி அன்னு ஒருத்தி மாலே கூடாரை கரவகள் சித்தம் வங்கம் தை அப்படின்னு சொல்லும்படியாக 30 பாசுரங்கள். இத்தை அடிவரவு என்று சொல்லுவார்கள். அந்தந்த பாசுரத்துக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய பாசுரத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுவதற்காக. ஆக முதல் பாசுரம் மார்கழி மாதம், அதாவது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பித்தாள். அது எம்பெருமானுக்கு பிடித்த மாதமாக இருந்தபடியினாலே, சத்தோத்தர காலமாக இருந்தபடியினாலே, வைஷ்ணவ மாசமாக இருக்கின்றபடியினாலே அது மார்கழி என்று இந்த மார்கழி மாதத்திலே நோன்பு நோக்க ஆரம்பித்தாள். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், அவனோடு சம்ஸ்லேஷிக்க வேண்டும் என்பதாக. அந்த பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பிராபியத்தையும் பிராபகத்தையும் சங்கிரகமாக சொல்லி போந்தாள். 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்று அருளி செய்து, இங்கே வாழ்ச்சியா வானாட்டிலே வாழ்ச்சியா என்று பார்த்தால் இங்கேயே வாழ்ச்சி இருக்கலாமே என்று
ஆழ்வார்கள் எப்படி அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமானகருளானே என்று சொல்லி போந்தாரோ அதுபோல இங்கேயே இருக்கேனே ஸ்னேகோமே பரமோராஜன்னு பக்திஷ நியதாவீர பாவோ நானியத்திர கச்சதி என்று சிறிய திருப்படி சொல்லி போந்திருப்பாரோ அதுபோல நான் இங்கேயே இருக்கேன் என்பதாகவும் வையத்திலே வாழ்ச்சியா வானாட்டிலே வாழ்ச்சியா என்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களே என்று சொல்லும்படியாகவும் கிருத்திய அகிருத்திய விவேகங்களை சொன்னது இரண்டாவது பாசுரம். செய்ய வேண்டியது செய்ய தகாதது ரெண்டையும் சொல்லி போந்தது இரண்டாவது பாசுரம். அதிலே பையத்து என்ன பரமன் என்று ஒரு திருநாமத்தை கொடுத்தாள். பயில்கின்ற போதே அவன் பரமன் என்று சொல்லி போந்தான். இந்த பாசுரம் மூன்றாவது பாசுரத்திலே உத்தமன் நாராயணனே பரமன், நாராயணனே உத்தமன். அவன் யாரு? ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று தெரிவித்தாள். அப்ப இந்த மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினாள் தீங்கின் நீ நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உள பூங்குவளப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த மலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலூரம்பாவாய்ங்கிறது மூன்றாவது பாசுரம். இப்போ நோன்பு நோற்பதற்கு காலத்தை நிர்ணயம் செய்தாகிவிட்டது முதல் பாசுரத்தில். ரெண்டாவது பாசுரத்திலே நோன்பு நோக்கிற பொழுது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பது முடிவாகிவிட்டது. அப்போ இந்த நோன்பு நோக்கிறவாளுக்கு ஏதோனும் ஒரு பலம் இருக்க வேணுமே. பலம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம், இந்த காரியத்தை பண்ணுற போது என்ன பலம் கிடைக்கும்? லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு பலம். அப்போ அவர்களோ இடைச்சிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்ப நிலை அப்படின்னு சொன்னால் பலமே எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்துடுவோம்னு ஆறு செய்வா? ரொம்ப உயர்ந்த மகாத்மாக்கள் தான் செய்ய முடியும். சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அப்போ அவர்களுக்கு நோன்பு நோர்த்தால் ஏதேனும் ஒரு பலம் கிட்டுமே. அந்த பலம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத, அந்த பலம் எப்பேற்பட்ட பலம் என்ன? அது நீங்காத செல்வமாக இருக்க வேணும். பிராட்டியினோட கடாட்சத்தாலே பெற்றதான ஒரு கடாட்சமாக, ஒரு பலமாக, ஒரு செல்வமாக இருக்க வேணும் என்பதாகத்தான். ஏன்னா பிராட்டின்னு சொன்னாலே அவள் எல்லோரையும் ஒன்றாக, லோகத்தில் பாவம் செய்தவர்களே இல்லை, தம்மடியார் திறத்தகத்து தாமரையார் ஆகிலும் சித உரைக்கு மேல் நம்மடியாரது செய்தார் செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பது போலும்னு ஆழ்வாருடைய பாசுரம் இல்லையோ. பெரியாழ்வார் சொல்றது தம்மடியார் திறத்தகத்து தாமரையார் ஆகிலும் சித உரைக்கு மேல் நம்மடியாரது செய்யா, நம்முடைய அடியவர்கள் செய்ய மாட்டாளே என்று சொல்வது போல. அப்போ பிராட்டின்னு சொல்லுபவள் அவளுடைய கட்டாட்சத்தை பெறும்படியாகத்தான். ஏன்னா இது அப்பேற்பட்ட சம்பத்தல்லவா. பிராட்டியினுடைய கட்டாட்சத்தாலே கிடைக்கப்பெற்றதான சம்பத்து அவ்வளோ உயர்ந்த சம்பத்தாக இருக்க வேண்டும். எப்படி இளைய பெருமாளுக்கு கிடைத்த சம்பத்தோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தகா என்று சொல்லும்படியாக சேஷத்துவத்திலே நின்றதான பெருமை அவரை சாரும். இவர்களுக்கு பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணமார்யேன நகசியன் அபராத்தியதி என்று சொல்லும்படியாக எப்படி ஹனுமான் பிராட்டியை செவிக்கின்ற பொழுது அது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தமெல்லாம் முடிந்து அந்த அசோகவனத்திலே சென்று பிராட்டியை சேவித்துவிட்டு விஜயராகவனாகிவிட்டான், அவனுக்கு ஆயித்து, அவனுக்கு ஜெயம் ஏற்பட்டது என்று சொல்லி பிராட்டியை சேவித்துவிட்டு பிற்பாடு அப்போ தான் ஹனுமான் கேட்குறார், இல்லை இந்த லோகத்து மக்கள் எல்லாம் இந்த ராட்சசிகள்லாம் எத்தனை துன்பம் தேவாளுக்கு கொடுத்துருக்கு, அந்த துன்பந்தெல்லாம் அவர்கள்லாம் அத்தனை கட்டப்படுத்தினாலும் இல்லையோ அவர்கள் எல்லோரையும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா பெரிய உரு எடுத்துக்கொண்டு அப்படி சின்னதாக அவர்கள் அப்படியே புழிஞ்சிருவோம், கையில் வச்சு புழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும்படியாக சொல்கிறார். பிராட்டிகிட்ட சொன்னபோது பிராட்டி சொல்கிறா, இது என்னது? லோகத்தில் பாகம் செய்யாதவர்கள் யார்? அப்படி பார்த்தா உங்கள் விஜயராகவனாலே யாரையும் ரட்சிக்க முடியாது.
ஏன் பாபானாம்பா சுபானாம்பா தார்கானாம் பிளவங்கம குரங்கேன்னு சொல்லிட்டா. அனுமாரை போய் குரங்குன்னு சொல்ல வேண்டும் என்னால் எதுக்காக சொன்னான்னா கோபம். லோகத்திலே பாவம் செய்யாதவர்கள் தான் யார்? இந்த லோகத்தில் எல்லாரும் பாவம் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுக்காக அந்த பாவம் செய்தவர்களை அவர்களுக்கு நல்லது சொல்லி நல்லது செய்து திருத்தி அவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டுமே தவிர அவர்களை நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த ராகவனுக்கு ரட்சிப்பதற்கு ஆள் இல்லாமல் போகும். ஆகையினாலே அவசியமாக ஆரையும் அப்படி சொல்லப்படாது என்று சொல்லி அந்த பிராட்டியானவள் எப்படி ஹனுமானுக்கு சொல்லி போந்தாளோ அந்த பிராட்டியினுடைய கடாட்சமானது எப்படி இருக்கும் அப்படின்னா கிருபையானது, புருஷகாரமானது நம்ம மேலே எப்போதும் இருக்குமோ இல்லையோ. தாயாருடைய கிருபா கடாட்சம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்குமோ இல்லையோ. அதனால தான் தாயாரை தான் முதல்ல போய் பெருமாளை செய்ய மாட்டோம். முதல்ல தாயாரை சேவித்துட்டு தாயாரிடத்திலே நம்ம போய் சேவிச்சிட்டோம்னா சொல்லிடுவோம், பெருமாள்கிட்ட வந்து சொல்லிடுவோம், சரி நம்ம அடியவனொத்தம் வந்திருக்கான், அவனை தேவாள் ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிச்சிருவோம். அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய கிருபாபிஷேகம் அவள் தான் புருஷகார பூதையாக அவள் தானே இருக்கா. நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடிய தாயார்னு சொல்லப்படுகிற அவள் தான் நம்மளை ரட்சித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய தாயாருடைய கிருபாபிஷேகமாக நீங்காத செல்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பலம். ஏன்னா நோன்பு நோற்பதற்கு ஒரு பலம். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி முதல்ல நாராயண நமக்கேன்னு பரம்னு சொல்லப்படுகிற பரமதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லலாமா என்கிற அளவுக்கு முதல்ல நாராயணனே என்று சொன்னாள். ரெண்டாவது உத்தமன், அதாவது பரமன், பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அப்படின்னு ரெண்டாவது பாசுரத்திலே சொன்னார். எல்லாம் தெரிஞ்சவர். ஒன்று நாராயணன், நாராயணா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்கானோ இல்லையோ. நாரங்களுக்கெல்லாம் அயனமாக அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தமாகிறது. அப்போ நாராயணன் முதல் பாசுரத்தில், ரெண்டாவது பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் ரெண்டாவது பாசுரத்தில், மூணாவது பாசுரத்தாலே இவனுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டா. வள்ளன்மை, ஔதாரியம், எல்லாருக்கும் கொடுக்குற வாழ்க்கை எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும். ஒருத்தருக்கு கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த ஈகைத்தன்மை மட்டும் நிறைய வந்துடுத்துன்னா அவள் என்ன பண்ணுவாளா, கொடுக்கறத கொடுத்துட்டே இருப்பாள். தனக்கு வேணுங்கிறதே எதிர்பார்க்கவே மாட்டாள். அவளுக்கு வர்றவாள் கொடுத்துட்டே இருப்பாள். அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாது. இன்னும் 4 பேருக்கு நெஞ்சு நிறைவி சாதிக்கலாமேன்னா கூட அது கூட அவர்களுக்கு தெரியாது. இருக்கிறவாளுக்கு முதல்ல வந்தவனே எல்லாருக்கும் சேர்த்து விட்டுருவா. அப்போ இவன் யார்? லோகத்தில் மக்கள் இப்படி செய்வர்களே என்னால் எம்பெருமான் யாருன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி, ஏன்னா அவர் எதுக்கு ஓங்கி சொல்லணும்? உலகளந்த உத்தமன் சொன்னால் போறாதா? ஓங்கின்னு சொல்லணுமான்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அவதாரம் எடுத்தார், குள்ளமாக இருந்தாரோ இல்லையோ, வாமனன் அப்படின்னு சிறு குரலாக, குரல் அப்படின்னு குரல்னா சின்னவர்னு அர்த்தம். திருக்குறுங்குடியில் பெருமாளுக்கு அங்கேயும் வாமன க்ஷேத்திரம்னு பேர். அதே போல் அங்கே திருக்காக்கரா அப்படின்னு மலநாட்டு திவதேசத்தில் அங்கேயும் அந்த திவதேசத்துக்கு வாமன க்ஷேத்திரம் அப்படிங்கிறது பேர். திருக்காக்கரப்பன் அப்படின்னு சொல்லுவார்களோ இல்லையோ மலநாட்டு திவதேசம். அதுவும் வாமன க்ஷேத்திரம். இங்கே இந்த எம்பெருமான் ஓங்கினான்னா சின்னவராக இருந்தார், அதனால ஒசந்துட்டார். அப்போ என்ன சொல்லணும்? ஓங்கின்னு தான் சொல்லணும். பெருசாகவே இருந்துட்டார்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏன்னா மாவலி மூவடின்னு கேட்டார் பாருங்கோ. கேட்ட உடனே பெருமாள் சடக்குன்னு ஆறுது, எங்கள் அம்மா கூட என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாளே அப்படின்னு நினைத்து கொண்டு மாவலின்னு கூப்பிட்டார். அப்படின்னு இப்படி பார்க்கறதுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். 3 அடி அளந்துட்டார். இவருக்கு என்னன்னா அளக்கக்கூடியதில் இருக்கக்கூடியதான குண நிரூபணம் பண்ணாமல் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிறவா அந்த காலத்தில் எவ்வளவோ பேர் வாழ்ந்தா, நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள். எல்லாரும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன், அதனால் இந்த கெட்டவன் தலையில் என்னோட திருவடியெல்லாம் வைக்கப்படாது அப்படின்னு பெருமாள் நினைச்சாரா? இல்லையே. எல்லா லோகத்திலையும் தன்னுடைய திருவடி படித்தபோது அவன் ஆனந்தப்பட்டான். ஏன்னா வள்ளல், அவன் வள்ளலாக இருக்கின்றபடினாலே. ஒருத்தருக்கு கொடுக்கறதுல மாத்திரம் எண்ணம் வந்துடுதுன்னா அவன் என்ன ஏதுன்னு கூட இவனே பண்ண மாட்டான், கொடுத்துட்டே இருப்பான். அப்போ பெருமாள் உலகத்துக்கே இருக்கக்கூடியதான வள்ளலாக இருக்கின்ற எம்பெருமான் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான்.
எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக இருக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்ன பண்ணுறான், இப்படின்னு சொல்றது கூட ஷடான்னு வளர்ந்தான். சின்ன காலை காமிச்சார், பெரிய காலால் வேகமாக அளந்துட்டார். அப்போ தான் சொன்னான், ஒரு சின்ன காலை காட்டி பெரிய காலால் அளக்குறியேன்னா இது லோகத்து குழந்தையாக இருந்தால் சின்னதாக இருக்கும், பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இது உலகத்துக்கே பெரிய வரும் இல்லையோ, அதனால் ஷடான்னு வளர்ந்துட்டார். அதனால அவர் அளந்தாரேன்னு சொன்னால் ஏமாத்தினான் என்று சொல்லக்கூடாது. எம்பெருமானை போய் அவர் ஏமாத்திட்டார், சின்ன காலை காமிச்சா பெரிய கால அளந்தான்னு சொல்லலாமானா அப்பதான். அவன் குணாகுண நிரூபணம் பண்ணாமல் இன்னார் நல்லவன் இன்னார் கெட்டவன் என்பதை எண்ணாமல் பெருமாள் எல்லோருக்கும் தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை தானும் அவர்களுக்காக கொடுத்தபடியினாலே அவன்தான் உத்தமனாக. அதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை கொண்டாடுகிறாள் முதல்ல. ஏன்னா பேரை பாடணும், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லணும் தானே பாடி, அப்படின்னு தானே பார்த்தோம். வராக புராணத்தில் சொன்னதை பார்த்தோம் இல்லையோ. அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, உத்தமனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருநாமத்தை பாடணும்னா அந்த பெருமானுடைய திருநாமத்தை பாடுவதற்கு அதுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் வேணுமா, ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஏதாவது வேணுமா? சரி, பெருமாள் திருநாமத்தை சொல்லணும், அதுக்காக நீ ஏதாவது படிச்சிருக்கணும். முதல்ல 10ஆம் கிளாஸ் வாசிச்சிருக்கணும், இல்லை 12 வாசிச்சிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும், MBA படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கா பெருமாள் திருநாமத்தை சொல்கிறதுக்கு? இல்லை அதுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டான்னா பட்டரை பார்த்து நஞ்சி இருக்காரா. பட்டர் பராசர பட்டர் ஸ்ரீ பராசர பட்டாத்யா ஸ்ரீ ரங்கேஷ புரோகிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் சேயசே மேஸ்து பூயசேன்னு சொல்லப்படுகிறதான கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் பார்த்து நஞ்சியர் அவருடைய சிஷ்யர் கேட்குறார், சுவாமி பெருமாள் திருநாமத்தை சொல்லணுமே, அதுக்கு ஏதாவது அதிகாரம் வேணுமா என்று கேட்டால், கங்கையில் போய் தேர்த்தமாடுறதுக்கு ஏதாவது அதிகாரம் வேணுமா? கங்கை ஓடுது, வடக்க கங்கை ஓடுது. அதாவது கங்கா என்னும் அலகநந்தா என்னும் பாகீரதி என்னும் 3 அப்படி ஓடி வருதோ இல்லையோ. கண்டமென்னும் கடி நகர்னு பெருமாளுடைய திருப்பிரதின்னு சொல்கிறோம். அங்கே 3 விதமாக ஓடி வரும். ஒன்று சேப்பாக இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும், நடுவில் அப்படி 3 கலக்கும். திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்கே போய் கங்கையில் தீர்த்தமாடுறதுக்கு ஏதான அதிகாரம் வேணுமான்னா, ஒருத்தர் இங்கேருந்து கங்கையில் தீர்த்தமாடுறதுக்கு போனாராம். போனவர் கங்கை பக்கத்தில் போய் தீர்த்தமாட வேண்டியதானே, போவே இல்லை. அவர் இப்படி தேடிட்டே இருந்திருக்கார். என்ன தேடுறீர் அப்படின்னா, இல்லை ஏதாவது குட்டை குளம் ஏதாவது சின்னதாக இருக்கா அப்படின்னு கேட்டாராம். ஏன் பார்க்குறீர் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு பாபம் நிறைய இருக்குது, கொஞ்சம் அந்த சின்ன குளத்தில் போய் முதல்ல குளிச்சுட்டோ அந்த பாபத்தெல்லாம் அங்கேயே போக்கிட்டோ அப்புறமா கங்கையில் போக்கினா கங்கைக்கு ஒன்றும் பாவம் வராதோ இல்லையோ, அதனால கேட்டேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நீ அங்கே போக்குற பாபத்தை சேர்த்து கங்கையே போய் அங்கேயே தீர்த்தமாடுன்னா. இப்போ பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு ஏதான அதிகாரம் வேண்டுமா அப்படின்னு பட்டரை பார்த்து நெஞ்சியர் கேட்க, அதுக்கு சொல்லலாம், பெருமாள்ங்கிறவர் ஆறு அப்படின்னா அவர் கட்டிப்பொன் போலே. கட்டிப்பொன், பனிப்பொன். இந்த தங்கம் இருக்கும் இல்லையோ, தங்கத்தில் 2 வகை. ஒன்று இப்போல்லாம் சொல்லணும் இல்லையோ, அதாவது ஆபரணம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு தங்கம் உண்டு, அதில் சில இதெல்லாம் சேர்த்துருப்பான். ஆனால் அப்படியே வெறும் தங்கமாக இருந்ததுன்னா அதை இழைக்கவோ இழுக்கவோ நம்ம ஆபரணத்தை பண்ணுறதுக்கு வளைக்கிறதுக்கோ அதை அப்படி பண்ண முடியாது. அப்போ 24 கேரட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, 22 கேரட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, இந்த நாளெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா இல்லையா. அடியை சொல்கிறது காய்கறியில் இருக்கிற அந்த கேரட்டை சொல்ல, அடியை சொல்கிறது அந்த அதாவது 24 22ன்னு சொல்லலாம் இல்லையோ, அதுதான். அப்போ ஆபரணத்தங்கமாக பனிப்பொன் கட்டிப்பொன், கட்டிப்பொன் போலே அவன், பனிப்பொன் போலே அவனுடைய திருநாமங்கள். அவனை இல்லை செய்வார்களும் அவனுடைய திருநாமத்தை வியாதி பரிகார்த்தமாக அவரவர்கள் கிரகத்திலே செய்யா நிற்பர்கள் என்று சொல்லிட்டோ மேலே சொல்றார், மாதுருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு யாவரும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்றார். ஒரு வார்த்தை ஆச்சரியமான வாக்கு. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இப்போ பனிப்பொன் கட்டிப்பொன் போலே அவன்னாக்கா, இந்த தங்கம் அதை வளைக்கிறதுக்கு இழைக்கிறதுக்கு ஆபரணம் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. பெருமானை பார்த்தா அவர் கட்டி பொண்ணான். பனிப்பொண்ணுன்னா அவனுடைய திருநாமங்கள். அந்த திருநாமங்களானது அவ்வளவு எளிமையானது, ரொம்ப இனிமையானது. அதை சொன்னால் அந்த எம்பெருமானையே பெற்றுத்தர வல்லதுங்கிறதுக்காக சொல்கிறான். அதில் வேற
அவனை இல்லைன்னு சொல்லுவார் நாஸ்திகர்கள்லாம். ஆனால் அவனுடைய திருநாமங்களை வீட்டில் 48 நாள் வச்சு பூஜை மண்டலம் பண்ணிட்டுருப்பான். எதுக்காகனா அவனை இல்லைன்னு சொல்றியே, அவனுடைய திருநாமத்தை சொல்றியேன்னா, இல்லை வியாதி போக்குறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே என்று சொல்லுவார்கள். லோகத்தில் ஏமாத்துறார்களோ இல்லையோ, அது நாஸ்திகர்களைப் போல. அதுக்கு தான் சொன்னால், அம்மாவை யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒரு பிள்ளைக்கு அம்மாவுக்கும் ரொம்ப ஒத்தே வரல, எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கிறது. அந்த பிள்ளை அம்மாட்ட ஏதோ பேசிகிட்டே இருக்கான், திடீர்னு கோவம் வந்துட்டு கை ஓங்கிட்டான். மாத்ருகாதகன், அம்மாவை போய் யாரான்னு அடிப்பாளா, பெத்த அம்மாவை போய் யாரான்னு அடிப்பாளான்னா அவன் கையை ஓங்கிட்டு போய் அடிச்சுட்டான். தவறு தான், பண்ணக்கூடாது. அந்த அந்த கையிட்ட அவனை அந்த தாயார் போய் அடிச்சுட்டான். அடித்த உடனே கை வலிக்குது, வேகமாக அடிச்சுட்டான். அடித்த உடனே எலும்பில் படுத்து கை வலிக்குது, அம்மான்னு கத்தினான். இப்போ அம்மாவை தான் நீ அடிச்சிருக்க, அடித்தவனுக்கு உன் கை வலிக்கிறது, அதுக்காக நீ அம்மான்னு கத்துற. இப்போ அம்மாவை தான் பிடிக்கலையே, அம்மா திருநாமத்தை சொல்லலாமா? அம்மா பிடிக்கலையோ இல்லையோ, அப்போ எதுக்கு அம்மாவை சொல்கிற, அம்மானு சொல்கிறேன்னா? அதான் மாத்ருகாதகனுக்கும் கை வந்தால், கை வலிச்சதுன்னா அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலே. அம்மானு சொல்றதுக்கு ஏதா அதிகாரம் உண்டா? அவள் வயத்தில் பிறந்திருக்கானோ இல்லையோ, அப்போ அம்மானு சொல்லிட்டான். அவள் அடிச்சிருந்தாலும் அவள் வயத்துலேருந்து பிறந்தவன் தானே இந்த குழந்தை. அதனால மாத்ருகாதகனுக்கும் கை வந்தால் அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலே. திருநாமம் சொல்லுகைக்கு, பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு எல்லாரும் அதிகாரிகள், எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு என்று சொன்னா, அப்படித்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமன் யாருன்னா, ஓங்கி பெருசா உத்தமனை அதுக்கு 3 விதமாக அர்த்தங்கள் சொல்லுவார்கள். அதமன்னு ஒரு வர்க்கம், மத்தியமன்னு ஒரு வர்க்கம், உத்தமன்னு ஒரு வர்க்கம், 3 வர்க்கம். அதமன், மத்தியமன். மத்தியமன்னு சொன்னால் ஏதோ லோகத்தில் வாடுறோம், இந்த அங்கே பக்கத்து வீட்டுக்காரரும் நன்னா இருக்கார், நானும் நன்னா இருக்கேன், நன்னா இருந்துட்டு போகிறேன், அவரும் நன்னா இருக்கட்டும், நானும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதமன்னு சொன்னால் நான் தான் நன்னா இருக்கணும், புறத்தியாரெலாம் எல்லாம் கெட்டு வீணாக போடணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் மட்டும்தான் நன்னா இருக்கணும், அக்கம் பக்கத்தில் 6 பணங்காசு வண்டி காடி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வச்சுக்கணும், நான் மட்டும்தான் திருப்தியாக இருக்கணும், எல்லோரும் கட்டப்பட்டே இருக்கணும், அதை நான் பார்க்கணும் இப்படின்னு நினைக்கிறவன் அதமன். உத்தமன்னா நான் கட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ. இப்போ பெருமாள் அந்த வகை தான். பெருமாள் என்ன பண்ணா, தான் தன்னுடைய நிலையை குறைத்து கொண்டான். மேலேருந்து வந்ததே ஒரு குறை. பெருமாட்சி பரவதநாதனா அங்கேயே இருந்துட்டு போயிருக்கலாம், ஹாவுன்னு கேட்டு இருந்துக்கலாம். ஆனால் அத்தை விட்டார். அத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிறவாள்லாம் நான் ரட்சிக்க வரேன்பாருன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கினா. இறங்கினது தான் தாமசம், இருக்கிறவாள்லாம் முடிச்சு விட்டான். இது யார், இது மனுஷனாக்கும், இது யார் மனுஷனாக்கும், இது யார் எடப்பேலாக்கும், இது யார் ராஜாவாக்கும், இது யாரும் இப்படின்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டானே தவிர எம்பெருமான் தான் மேலிருந்து கீழிறங்கி வந்தான், அவதரித்து போனான்ங்கிறது தெரியல. அப்போ பெருமாள் தன்னை தாழ விட்டு கொண்டதே பெரிய விஷயம். அதில் வேற அவர் குள்ள உருவா வரணுமா அப்படின்னா ரொம்ப குள்ளமாக வந்தார். அந்த குள்ள உருவாகத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்போ உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னால் திரிவிக்ரம அவதாரமும் இல்லையோ. ஒன்று முதல்ல வாமன அவதாரம், ஒரே அவதாரத்தில் 2 அவதாரம், 2 in 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? எப்படி சொல்லணும்? 2 in 1னா ஒரு அவதாரம் தான், திரிவிக்ரம அவதாரம் மட்டும்தான். ஆனால் அதில் முதல்ல வாமனாவதாரம் இருக்கும் இல்லையா, வாமனாவதாரம் முடிஞ்சுட்டே இருக்கும்போதே ஷடான்னு பெருசாக வந்துட்டார். அப்போ அது திரிவிக்ரமாவதாரமாக. இதுக்கு இந்த திரிவிக்ரமாவதாரத்தை சொல்கிற போதே இப்போ நம்ம திருவரங்கத்தை பற்றி ஏன்னா இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு அடியேன்னு சொல்லி கொண்டு வருகிறேன் என்னால், கோயில் ஒழுகுன்னு ஒரு கிரந்தம் உண்டு. கோயில் என்று சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் கோவில்னா எது தெரியுமா? திருவரங்கத்தை தான் கோயில்னு சொல்லுவோம். கோயில் திருமலை, பெருமாள் கோயில், மேலகோட்ட திருநாராயணபுரம்னு 4 புஷ்ப தியாக போக ஞான மண்டபங்கள் அப்படின்னு 4 சொல்லுவார்கள். புஷ்ப மண்டபம், போக மண்டபம், தியாக மண்டபம், அப்புறம் மேலகோட்ட திருநாராயணபுரத்தை ஞான மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, இந்த திருவரங்கத்தை எப்படின்னு சொல்லுவான்னா, எங்கேருந்து சுவாமி எழுறது அப்படின்னு கேட்டோம்னா கோவில்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம். கோவில்லேருந்து வந்தோம்னா சுவாமி எந்த கோவில்னு கேட்கக்கூடாது. கோவில்னு சொன்னோம்னா திருவரங்கத்திலேருந்து வர்றதுக்கு பேர் தான் கோயில் பேர். திருவரங்கம் கோயிலுக்குள்ளேன்னுலாம் இல்லை,
அப்போ இங்கே தான் இருக்கேன், நித்தியவாசம் எங்கே? கோவிலில் இருக்கும். அங்கேருந்து வேற திருக்குடந்தைக்கு போகிறோம் அப்படின்னா சுவாமி எங்கேருந்து எழுது அப்படின்னு கேட்பா. ஒரு திவதேசம் போய் சேவிக்க போகிறோம்னா நம்ம கேட்பா, சுவாமி எங்கேருந்து எழுறது அப்படின்னு கேட்பா. நம்ம உடனே ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம், அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவானா, கோவில்லேருந்து வரேன் அப்படின்னா அந்த சுவாமிக்கு தெரியும். அவர் ஓ சுவாமி அப்படியா, பெரிய பெருமாள் திருவடிவாரத்துலேருந்து சுவாமி எழுறதாக்கும் அப்படின்னு நம்மளை கேட்பா. அப்படின்னா கோவில் அப்படின்னு சொன்னால் திருவரங்கம். இந்த கோவிலில் அதாவது கோயில் ஒழுகு, அதுக்கு பேர் கோயில் ஒழுகுன்னு பேர். அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதியும் என்ன, ஒவ்வொரு மதில்கள் என்ன, ஒவ்வொரு இடம் என்ன, ஒவ்வொரு மண்டபம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பிரகாரங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய உற்சவாதிகள் என்ன, அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கோயில் ஒழுகு. அதே மாதிரி திருமலை பெருமாட்டுக்காரோ இல்லையா, அங்கே திருமலை ஒழுகுன்னு பேர். இங்கே கோவில்னு சொல்லப்படுகிற திருவரங்கத்துக்கு கோயில் ஒழுகு அப்படிங்கிற உயர்ந்த கிரந்தம். அதில் எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதில் இப்போ நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். பிரணவாகார விமானம் இருக்குது என்பதை பார்த்தோம். பிரம்மாவுக்கு எப்படி பெருமாள் ரங்க விமானத்தை கொடுத்தா, பெருமாளை எப்படி அவர் திருவாராதனம் பண்ணிருந்தார் என்பதை பார்த்தோம். 7 விதமான சுற்றுக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்தோடு ஒத்து வரும்படியா எதை பற்றி விண்ணப்பம் பண்ணலாம்? ஏன்னா இங்கே நமக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு வந்துடுத்து. ஓங்கி உலகளந்த உத்தமன்னா குரல் உருவாக வந்தவன் வளர்ந்தான். இப்போ முன்ன நாள்லாம் அதாவது தெற்கு வாசல் அதாவது காவேரி அம்மா மண்டபத்துலேருந்து வந்தோம்னா தெற்கு வாசல், அங்கே தான் இப்போ ராஜகோபுரம் இருக்குது. அது மொட்டை கோபுரம்னு சொல்லுவா. முன்ன நாளில் மொட்டை கோபுரம் என்று சொல்லுவா. அடியால சின்னவனாக இருக்கும்போது சேவிச்சிருந்திருக்கேன், சரியாக ஞாபகம் வரலை, ஆனால் சேவிச்சிருக்கேன். அப்போது அந்த மொட்டை கோபுரம் அதுக்கப்புறம் தான் அது கட்டப்பட்டது. 84 85 தான் அது ராஜகோபுரமாக வளர்ந்தது. அப்போது அந்த ராஜகோபுரம் இதெல்லாம் தெற்கு பக்கத்து அதாவது தெற்கு கரைக்கு இருக்கக்கூடிய வடபுறமா அப்படின்னா அந்த வடக்கு நோக்கின்னு அர்த்தம். தெற்கு வாசல்னு சொல்கிறோம், தெற்கு கோபுரம்னு சொல்கிறோம். அதுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சந்நிதி உண்டு. அந்த சந்நிதிக்கு திருக்குறளப்பன் சந்நிதின்னு பேர். திருக்குறளப்பன் சந்நிதி. குறள் அப்படின்னா வாமனன்னு பேர். வாமனன் எப்படி இருப்பார்? குள்ளமாக இருப்பார். குறளுருவாய்ன்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கோ இல்லையோ, பொல்லாக்குறளுருவாய்ன்னு நாச்சியாரத்தினுடைய பொல்லாக்குறளுருவாய் என்று பொய்கையில் நீரேத்துன்னு எல்லா உலகம் வளர்ந்த எம்பெருமான்னு சொல்லி ஆண்டாளுடைய மங்களாசாசனம் உண்டு. அப்போ பொல்லாக்குறள் உருவாகன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த குறளாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சின்னவராக இருக்கார். அதாவது தெற்கு கரையிலேருந்து வந்தோம்னா வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான சந்நிதி அந்த சந்நிதி. இது அதாவது கல்பத்ரு 445வது வருஷம் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் புறப்பட்டு போயிட்டார். மதுரகவி ஆழ்வார் அந்த பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு திருவரங்கத்துக்கு வந்து இந்த இடத்துல தான் எழுந்துருள பண்ணி, ஏன்னா இதுக்கு பேர் சந்தியாமடம் அப்படின்னு பேர். ஏன்னா முன்ன நாளில் காவேரி தேர்த்தம் இது வரைக்கும் வருமா. இந்த இடத்துல இருந்துட்டு பிராமணர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு சந்தியாவந்தனாதிகளை தீர்த்தமாடிட்டு சந்தியாவந்தனாதிகளை பண்ணி கொண்டு போகிற இடமா இருந்திருக்கு முன்ன நாளில். இது சந்தியாமடம் அப்படின்னே பேர். அந்த சந்தியாமடத்திலே எழுந்துருள் இருக்க வேணும்னு அவருக்கு நியமனம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் அங்கேருந்து ஆழ்வார் திருநகரிலேருந்து எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து இவ்விடத்துல எழுந்துருளை பண்ணியிருப்பாராம் ஆழ்வாரே. அதுக்கு சந்தியாமடம்னு பேர். அங்கே எழுந்துருப்பார். எப்போ எழுந்துருளினார் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய சுக்லபக்ஷ தசமி அன்று நடக்குது. வைகுண்ட ஏகாசிக்கு முதல் நாள் சொல்லணும் இல்லையோ, தசமி அன்று எழுந்துருளை பண்ணி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தெப்போத்சவம் வருதோ இல்லையோ, தெப்போத்சவம் வர்ற போது அங்கேயும் 5ஆம் திருநாள் அன்றைக்கு பெருமாள் இங்கே வந்து எழுந்துருளுகிறார் என்பதும் ஒரு ஐதீகம் உண்டு. அப்படின்னா இந்த சந்நிதியிலே பெருமாள் குறளப்பனாக ரொம்ப குறளப்பன்னா பிரம்மச்சாரியாக இருக்கிறோ மாணியாய் பராசரப்பட்டு சொல்லுவான். இந்த பெருமாள் உத்தமன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கா சிஷ்யாலாம். அதுக்கு சொல்லியிருக்கா உத்தமன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கருமாணியாயிரந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெத்த பேருன்னு பராசரப்பட்டு தெரிவிப்பான். கருமாணி மாணினாக்க சின்னவர்னு அர்த்தம், குள்ளன்னு அர்த்தம், பிரம்மச்சாரின்னு அர்த்தம்.
மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலே பாருங்க, மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ ரெண்டையும் சேர்த்தாப்புல சொல்றா பாருங்க ஆழ்வார். அப்ப மாணிக்குரலனே, மாணிக்குரலனே, மாணி பிரம்மச்சாரி, குரலனே உள்ளமா இருக்கிறவனே, மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ, உனக்கு தாளாடு பாடுறேன்னு சொல்லி அங்கே மங்களாசாசனம். அப்போ இந்த இடத்துல பெருமாள் எழுந்துருளி சின்னவராக இருக்கார். கிழக்கே திருமுக மண்டலம், பெருமாள் கிழக்கு பக்கத்தில் திருமுகத்தை காமிச்சிட்டு இடது கையில் பார்த்தோம்னா கொடை பிடித்து கொண்டு இருக்கிறார். பெருமாளுடைய சிக்கை நன்னா அவரை சேவிக்கணும்னா நன்னா சிக்கையோடு இருக்கார். அழகா சிகானிவேசத்தோடு எழுந்துருளி கையில் இடது திருக்கரங்களிலே கொடை பிடித்து கொண்டு இருக்கார். வலது கையிலே கமண்டோ வச்சுருக்கார். போய் சேவிக்கணும். அது 6 சேவிக்கலைனாக்கா அடுத்த முறை அவசியமாக அத்தை திருவரங்கத்துக்கு செல்லுகிற பொழுது ராஜகோபுரத்திலிருந்து உள்ள நுழைஞ்ச உடனே முதல் சந்நிதி அவரை தான் காமிச்சு கொடுக்குறார். ஏன்னா வாமனன்னா என்ன அர்த்தம்னா அழகியவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கார். அந்த வாமனமூர்த்தி தான் அழகியவன். அவர் சொல்றார் அழகியவன் தான். இந்த மாதிரி உள்ள ஒரு அழகியவன் இருக்கான். அது யாரு? அழகிய மணவாளன். இங்கே அழகியவன் அழகியவனா வாமனனாக குள்ள உருவாக இருக்கிறான். அவரை தான் காட்டி கொடுக்குறார். உள்ள ஒருத்தர் இருக்கார் பத்தியா, அவர் தான் இருக்கார், அழகிய மணவாளனாக வருவார் அப்படின்னு இவரை காட்டி கொடுப்பதற்காகவே இவர் நிற்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். திருக்குறளப்பன் சந்நிதின்னு பேர். திருக்குறளப்பன் சந்நிதி, திருக்குறளப்பன் சந்நிதின்னு பேர். அங்கே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இது ஆண்டாள், அதாவது தான் வாழ்ந்த தசையில் அங்கே பெருமாள் சொல்லிவிட்டார் திருவரங்கத்துக்கு எல்லாம் பரிகரங்களோடு வர வேண்டும் என்று சொன்னபோது எல்லாரும் சிவிகையெல்லாம் எழுந்துருளை பண்ணிட்டு வந்து முதல்ல இறங்கினாலும் வெளியாண்டாள் சந்நிதின்னு சொல்லப்படுகிறது. வெளியாண்டாள் சந்நிதியெல்லாம் முதல்ல இறங்கியிருக்கா. அங்கே வந்து இறங்கி அப்போ வெளியாண்டாள் சந்நிதிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியது எது? இந்த திருக்குறளப்பன் சந்நிதி தான். ஆண்டாள் உள்ள வந்து முதல்ல திருக்குறளப்பன் சந்நிதியை சேவிச்சுன்னுட்டு திருவடி தொழுது விட்டுத்தான் இங்கே வந்து இறந்திருக்கலாம். அதுவும் பொருத்தமாக இருக்கும் இல்லையோ, அந்த பக்கம் தான் இருக்குது. வெளியாண்டாள் சந்நிதி தான் முதல்ல வந்திருக்கா ஆண்டாள். அப்போ அங்கிருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அங்கேருந்து ஒரு 100-150 அடி தூரம் தான் இருக்கும். அப்போ திருக்குறளப்பன் சந்நிதியை சேவித்து விட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறமா பொல்லாக்குறளருவாய் என்று மங்களாசாசனம், பொல்லாக்குறளருவாய் பொய்கையில் நீரேற்று எல்லா உலகம் வளர்ந்த பிறான்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். அப்படின்னா அப்போ அந்த குறளப்பன் சந்நிதி அங்கே உண்டு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அந்த பெருமாளுக்கு பக்கத்திலே அந்த நாளில் சந்தியாமடம் என்று அங்கே தான் சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்களாம். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அந்த பெருமானுடைய பேரை பாட வேணும், பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேணும். ஆஹா பேர்பாடி, உத்தமன் பேர்பாடி நாங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல முடியலன்னா தரிக்காமல் இருக்கக்கூடிய நாங்கள் என்ன அர்த்தம்? பெருமான் திருநாமத்தை சொல்லலை. பெரியாழ்வார் சொன்னார், எனக்கு பட்டினின்னா என்ன தெரியுமா? பட்டினி ஏகாதசி பட்டினி இல்லை. பெருமாளுக்கு ஒரு நாள் திருவாராதனம் பண்ணலைன்னா அன்னைக்கு பட்டினி. ஆழ்வார் சொன்னது அன்றெனக்கவை பட்டினி நாளே. நான் ஒரு நாள் பெருமாளுக்கு திருவாராதனத்தை பண்ண முடியவில்லை என்னால் அன்றே எனக்கு பட்டினி. ஏகாதசின்னு சொன்னால் அத்தைத்தான் சொல்லுவேன் தவிர மற்ற நாள் ஏகாதசி என்பது உண்டா என்று ஆழ்வார் சொல்லியிருக்க வேண்டுமே. ஆனால் அப்போ பெருமான் திருநாமத்தை சொல்லலைன்னா எங்களால் தரிக்க முடியாது இல்லையோ. அப்படி இருக்கக்கூடியதான இடைச்சிகள் நாங்கள். எங்களுக்கெல்லாம் வலது கை தெரியாது, இடது கை தெரியாது. வலக்கை அறியோம், இடக்கை அறியோம், ரெண்டுமே தெரியாது. தலையிலுக்க உடம்பு குளிப்பர்கள், உடம்பிருக்க தலை குளிப்பர்கள்னா உடம்பை வச்சுன்னு தலை மட்டும் குளிக்க முடியுமா? அதனால் முடியுமா? தலையை வச்சுன்னு உடம்பு வேணா குளிக்கலாம். அவர்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியல. அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய அறிவொன்றும் இல்லாதன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் நம்பாவைக்கு சாத்தியருண, அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால், நீராடுறோம், நீராடினால் தூய்மையாக பெருமாளை சேவிக்கணுமே, ஆற்றாமையோடு வந்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த லோகத்தில் தீங்கு இல்லாமல், ஒரு கெட்டதும் இல்லாமல் எல்லாம் நன்னா சுபீட்சமாக இருக்கணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மும்மாறி எல்லா உலகமே நல்லா இருக்கணும். சர்வேஜனா சுகினோபவந்துன்னு சொல்ல முடியும். அது மாதிரி அப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி, மாதம் 3 தடவை மாதம் மும்மாறி பெய்ததா அப்படின்னு முன்ன நாளெல்லாம் ராஜாக்கள்லாம் கேட்பா, மந்திரியே என்ன ராஜா? உடனே சொல்லுவான் மாதம் மும்மாறி மழை பெய்ததா அப்படின்னு கேட்பார். உடனே ஆம் மன்னா அப்படின்னு உடனே ஒரு சங்கிலியை கட்டி கொடுத்துருவார் அவர்கிட்ட. ஆம் மன்னா அப்படின்னு சொல்லுவார். உடனே ஒரு சங்கிலி இந்த ஆறும் வைத்துக்கொள்ளும் அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு மந்திரிக்கை என்னது அப்படின்னா
அது நல்ல விஷயம். மாதம் மும்மாறி மழை பெய்கிறதான்னா அர்த்தம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் மழையே பெய்யக்கூடாது, ஒரு நாள் மழை பெய்யணும். அதுக்கப்புறம் 9 நாள் மழையே பெய்யக்கூடாது, ஒரு நாள் பெய்யணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 9 நாள் மழையே பெய்யக்கூடாது, அடுத்து ஒரு நாள் பெய்யணும். அப்போ 3 தடவை எங்கெல்லாம் ஜலம் விட்டு விட்டு வந்தால் தான் நன்னா அந்த ஜலத்தை பூமியானது ஏற்றுக்கொண்டு நல்லா உறிஞ்சி வச்சுட்டு இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். நிறைய சாகுபடி பண்ணலாம், நிறைய விதைக்கலாம், நிறைய பண்ணலாம். ஏதோ ஒரே அடிக்காக கொட்டி எடுத்துனா அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு ஒரே அடியாக கொட்டி இப்போ லோகமே எல்லாம் இங்கே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ மழை பெஞ்சுது, இந்த எல்லாம் சாலைகள்லேயே அவ படகு விட்டுன்னு போயிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா ஒன்றும் சரியில்லை. அவ்வளோதான். அது திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுதுன்னா இது ஒரே மும்மாரியாக இருக்குது. அப்போ பெஞ்சுதுன்னா ஒன்றுமே ஒரு 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 அதாவது ஒரு தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய சௌகரியமோ ஒரு ஏரியோ குளமோ அணைகளோ இதெல்லாம் இருக்கணும் இல்லையோ, இருந்தால் தானே அதெல்லாம் தேக்கி வைக்க முடியும். அப்போ தேக்கி வைப்பதற்குன்னு ஒன்றும் இல்லைன்னா இருக்கிற இடமே ஜலமே வெளியில் போகாது, இருக்கிற வாழ்க்கை ஒரே உபத்திரவங்கள் இதான நடக்கும். ஆஹா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க வரும் சென்னல் ஊடுகையில் கூட உடனே அங்கே இருக்கக்கூடிய சமிருத்தியை பற்றி சொல்லுகிறாள். ஓங்க வரும் சென்னல் ஊடுகயலுகள, அங்கே நிறைய நெல்லு கதிர்கள்லாம் இருக்கான். அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா நிறைய பெரிய சென்னல் கவரி வீசும் தேனி திருக்குடந்தைன்னு ஆழ்வார் அங்கே தெரிவித்தாரோ இல்லையோ, இங்கே சொல்கிறா. அதாவது நன்ன ஓங்கு வரும் சென்னல், நல்ல பெரிய சென்னலாக இருக்கான். சென்னல் ஓங்கு வரும் சென்னல் ஊடு கயலுகளை, இந்த மீன்கள்லாம் உள்ளுக்குள்ளே அந்த நெல்லுக்கு நடுவில் ஜலம்லாம் தேங்கி இருக்குமோ இல்லையோ, அதுக்குள்ளே அது பார்த்துருந்தா தான் தெரியும் அதை பற்றி. அதில் மண்ணும் கீழே இடிக்கும், அந்த மீனுக்கு ஜலமும் ரொம்ப இருக்காது. அது நடுவில் இந்த நெல் கதிர்கள்லாம் வேற இருக்கும். அதனால அதுக்கு சரியாகவும் நீந்த முடியாது, சரியாகவும் மண்ணுக்குள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அதுக்கு தகுந்தாப்புல இந்த நெல் பதிருக்கு குறுக்கையும் வேற போகணும். இதை பார்த்துருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த இயற்கையை பார்த்துருந்தோம்னா அது நீஞ்சறதுக்கு முடியாமல், வெளியிலையும் வர முடியாமல், இந்த நெல்மணிகளை விட்டு வர முடியாமல், ஆனால் தள்ளி கூட தான் இருந்தாலும் அந்த மாதிரி அது நீஞ்சி போகும். அது எவ்வளோ பெருசு இருக்கானா, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையர் கூட அதுக்கு குறுக்க நடுக்கு போகிறதான் போனால் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கான். இது ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கானா, நெல் கதிர்களை போல இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குமா. நான் நன்னா சாப்பிட்டு பருத்திருக்கான், அவ்வளவு நன்னா இருக்குது. அந்த 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 ஊரானது அவ்வளோ சமிருத்தியாக இருக்கான். அப்போ ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் கூட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை நன்னா புஷ்பத்து மேலே பொறிவண்டு கண்படுப்ப, அந்த அந்த பொறி வண்டு போய் உள்ளே போய் உட்காந்துருது மகரந்தத்தை எடுக்கிறதுக்காக. அது ராத்திரி போய் உட்கார்ந்த உடனே இது மொட்டிச்சுடுது மூடிடுது, வெளியில் வர முடியல. அப்புறம் அடுத்த நாள் காத்தால சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வர்றோம். இது அந்த மாதிரி ஆயிடுது. பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து, கொஞ்சம் கூட மறைக்காமல் தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலவத்தி வாங்க. இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லை. அது ஏன்னா கிட்டனுடைய ஸ்பரிசம் பட்டிருக்கு, பட்டுட்டா எல்லாம் பெருசாக. நம்ம இப்போ வடக்க போனோம்னா வடக்க போய் அங்கே மதுரா பிருந்தாவனது போனோம்னா அப்படியே பெரிய பெரிய பசுமாடுகள் போயிட்டு இருக்கும். கெய்ர் அப்படிங்கிற பெரிய பசுக்கள் இருக்கும், இல்லை பெரிய காதாக இருக்கும், பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். அந்த கண்ணுக்குட்டியா பெருசானு தெரியாது. பஞ்சவிம்சதி வார்ஷிகங்கள் அப்படின்னு கீழே பார்ப்போம். நித்தியசூர்களை போல இருக்கே பெருசாக, அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு கேட்டால் அது அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பசுமாடுகளோ அதனுடைய கன்றுகளோ அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கான். பெருசாக இருக்குன்னா சமிருத்தி, அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சமிருத்தி. ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையிலோட பொங்கு வளப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலவத்தி. அந்த முலைகள், அந்த பசுமாடுகளுக்கு இருக்கக்கூடிய முலை பற்றி வாங்கன்னா அந்த முலைகளை போய் தொட்ட மாத்திரத்திலேயே விட்டுட்டா போறோம். விட்டா அது குடங்குடமா இறங்குது கீழே. சீர்த்தமலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த வச்சுட்டு விட்ட உடனே குடம்புற நிறைஞ்சிட்டே இருக்கான். இப்போ குடத்தை மாத்துறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவ்வளவு பால் வேகமாக வருது. குடத்தை வை எடு அப்படின்னா இது அவ்வளவு சமிருத்தியாக அந்த பால் பொழியும்படியாக அந்த பசுமாட்டுக்களுடைய சமிருத்தி என்ன, அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இடைச்சிவாக தானே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோகுலத்திலும் ஆய்ப்பாடியும் இருக்கக்கூடிய சமிருத்தி என்ன, ஐஸ்வர்யம் என்ன,
அதைத்தான் சொல்லி செங்கல் ஓங்கு வரும் செங்கல் ஓடுகள் கூட பொங்குவளப்போதில் புரிவண்டு கண்படப்ப தெங்காதே புக்கிருந்து சீத்தமலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் பெரிய பசுக்களா? எவ்வளோ பசுன்னா பசுமாடு மாதிரி இல்லை, பெரிய யானை மாதிரி இருக்கான். யானை அந்த யானைன்னா ராமன் தான் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து பொழுது ஒரு யானை வச்சிருந்தானே, சத்ருஞ்சயன்னு பேர் இருக்கு. அவ்வளோ பெரிய யானையாக இருந்துதான். சத்ருஞ்சயனை போலே, ஏன்னா பெருமானுடைய கரஸ்பரிசம் பட்டுப்பட்டு பெருசாக இருக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து பெரும் பசுக்களாக இருக்கக்கூடியதான அந்த பசுக்கள் அது இருந்து நிறைய பாலை கொடுக்குறதோ இல்லையோ, பால் சமிருத்தி அப்படின்னு இருந்தாலே தயிர் இருக்கும், தயிர் இருந்தாலே வெண்ணெய் இருக்கும், வெண்ணெய் இருந்தாலே நெய் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலே கண்ணன் அவசியமாக அவ்விடத்திலே வெண்ண உண்டபாயனாக அவனும் இருப்பான் அப்படிங்கிறது. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னா பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு பாதேயம் புண்டரீகாட்ச கானாமிருதம் என்று சொல்லும்படியா எப்படி எவ்வளவு அந்த திருநாமத்தினுடைய வைபவம் அப்படிங்கிறது. தியாயங்கிருதே யஜன்யஜ்ஞேஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீத்த கேசவம்னு சொல்லும்படியாகத்தான் தியான மார்க்கத்தாலே கிருதயுகத்திலே மோட்சத்தை அடையலாம். தியாயங்கிருதே யஜன்யஜ்ஞேஹி யஜ்ஞயாகங்களை பண்ணி இரண்டாவது யுகமான திரேதாயுகத்திலே எம்பெருமானை போய் சேரலாம். துவாபரே அர்ச்சயன்னு துவாபர யுகத்திலே அர்ச்சன முகத்தாலே எம்பெருமானை அடைந்து சென்று கிட்டலாம். கடைசியாக இந்த 3 லோகத்திலே எப்படி எம்பெருமானுடைய திருவிடை நிலைகளை என்னென்ன காரியங்களெல்லாம் செய்து கிட்டினார்களோ அது அந்த கட்டமே இல்லாமல் என்ன பண்ணலாமா? திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அந்த திருநாம யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். கலவு இந்த கலியுகத்திலே சங்கீர்த்தத்தை பண்ணி கேசவநாம சங்கீர்த்தனத்தை பண்ணி பெருமானுடைய திருவடி நிலைகளை அடைந்து உய்யலாம் அப்படிங்கிறதாகத்தான் சொல்லணும்னா அந்த திருநாமத்தினுடைய திருநாம சங்கீர்த்தனத்துக்கு உண்டானதான அந்த பேரு அதுக்கு கொடுக்கப்பட்டதான அத்தனை ஒரு பெருமை உண்டு என்று சொல்லுவார்கள். ஏன்னா இந்த கருமாணியாயிரந்த கல்வனை உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேருன்னு சொல்றதுக்கு அந்த பெருமாள் இவ்வளவு பேருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை வச்சானோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் பயமே இல்லையா, நிர்பரராயிருப்பர்கள். அவருக்கு என்னவானா சந்தானச்சாபம் இது அப்படின்னா என்ன சந்தானச்சாபம்னா நிர்பரராக இருக்கக்கூடியவர்களுக்கு எது சந்தானச்சாபம்னா திருநாமம் தான். ஏன்னா சந்தானச்சாபம்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடுலாம் ராஜாக்கள்லாம் சண்டை போடுவா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் தேசத்தெல்லாம் போய் சண்டை போட்டு அதை கைப்பற்ற வேண்டியது, கைப்பற்றி அவர்கள் நாட்டில் நிறைய நிர்வகிச்சுட்டு இருப்பா. அப்போ நாட்டில் சண்டை போடுற போது அந்த நாட்டில் ராஜாவை பிடிச்சுட்டா அந்த வம்சத்தில் இருக்கிறவா எல்லாரையும் முடிச்சுடுவா. ஆனால் அதில் ஒரு பிள்ளையை மட்டும் விட்டு வைப்பாளாம். அதுதான் சந்தானச்சாபம்னு பேர். ஒரு பிள்ளையை மட்டும் விட்டுடுவா, ஏன்னா அவன் வரட்டும், ஏன்னா எல்லாரையும் ஒரேமிக்க பண்ணக்கூடாது, தர்மம். அந்த தர்ம காரியத்தை, அதாவது சண்டை போடுறதுங்கிறது அவர்களுக்கு தர்மம், ஆனால் அந்த சண்டை போடுவதிலுமே அதில் என்ன ஒருத்தனை விட்டு வச்சிடணும். அப்போ சந்தானச்சாபம்னா பெருமாள் நமக்காக நிர்பரராக, நாம் பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டா நிர்பரராக நமக்கு ஒரு கவலையும் இல்லையோ, நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு சொல்லும்படியாக நமக்கு பயமே இல்லை. எப்போ திருநாமத்தை சொல்லுகின்றபடியினாலே நமக்கு பயமே இல்லை அப்படிங்கிறத சொல்லணும்னா அவ்வளவு உயர்ந்ததான திருநாமத்தினுடைய மகிமை உண்டு என்பதை ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கா. அதுக்கு தான் திருக்குறளப்பன் சந்நிதிங்கிற அந்த சந்நிதியினுடைய மகாத்மியத்தை சொல்லி இன்றைய நாளிலே நிறுத்தி கொண்டு அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.